சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக மதி இயற்கை சந்தை அப்படின்ற ஒரு ஸ்கீமை அன்னை தெரசா மகளிர் வளாகத்துல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்தந்த ஊர்ல இருக்க சுய உதவி குழுக்களை ஒன்றிணைச்சு நடத்திட்டு வருது. ஸோ இங்க என்ன ஸ்பெஷல்னா அவங்கவுங்க ஊர்ல என்னென்ன ஸ்பெசிஃபிக்கான பொருட்கள் இருக்கு. இப்போ மண்பானை, ஆர்கானிக் சோப்பு, கூடைகள், இதெல்லாம் ஒவ்வொரு ஊர்ல ஒரு இடத்துல ஸ்பெஷலா இருக்கும் பாத்தீங்களா. அதெல்லாம் இங்க ஒரு சேர காட்சிப்படுத்துறாங்க. ஸோ அதை பத்தி உங்களுக்கு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். இது என்னென்ன பொருள் எல்லாம் கண்காட்சிக்கு வச்சிருக்கீங்க நீங்க? நான் ஜூட் பேக்ஸும் ஹேண்ட் பேக்ஸும் வச்சிருக்கேன். ஓகே, என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் இருக்கு, பிரைஸ்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா? ஜூட் பேக்ஸ்ல லஞ்ச் பேக்ல இருந்து வாட்டர் பாட்டில் பேக்ல இருந்து இது லஞ்ச் பேக் இருக்கு. இது ஷாப்பிங் பேக், நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறதுக்கு. அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் பிள்ளைங்க பேக் புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்காக இது நிறைய வாங்கிட்டு போறாங்க. இது வாட்டர் பாட்டில் பேக், ஃப்ளாஸ்க், வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு மட்டுமே செப்பரேட்டா இருக்கு. அதுக்கு இது வாட்டர் பாட்டில் பேக்லாம் ஒரு 100 rupeesக்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேக் ஒரு 100 rupeesக்கு சேல் பண்றோம். இந்த பெரிய பேக்லாம் ஒரு 150K above இருக்கும். ஹேண்ட் பேக்ஸ்லாம் ஒரு 250 ல இருந்து 200 எடுத்து காட்டுறீங்களா? இது 200 கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பேக்ஸ் எல்லாம் 200 கொடுத்துட்டு இருக்கோம். தென்காசில இருந்து என்னென்ன பொருளை இங்க எக்ஸிபிஷனுக்கு ஷோ பண்ணிருக்கீங்க? தென்காசில இருந்து டெரகோட்டா. அது டெரகோட்டானா மண்ணில் செஞ்ச விசில். ஓகே, அது கொஞ்சம் ஊதி காட்டுறீங்களா? அப்புறம் வாட்டர் பாட்டிலு. இது போக இன்னும் நிறைய திங்ஸ் இருக்கு. ஆனா எங்களால லக்கேஜ் கொண்டு வர முடியாது, மட்டும் இப்போ சாம்பிளுக்கு மட்டும் கம்மியா கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இது அதுக்கடுத்து பேம்போ ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் இது ஜாதிக்காய் ஊறுகாய், குற்றாலத்துல இதுதான் ஸ்பெஷல். ஜாதிக்காய்ன்னு சொல்லுவாங்க, நட்மக்கல்ல. அதுல உள்ள அது ஸ்கின்னுக்கு போடுவாங்க. அந்த ஜாதிப்பூ பிரியாணிக்கு தான் போடுவாங்க. ஓகே, அதுல பண்ணலாம். அதுல உள்ள ஜாதிக்காயை எடுத்துட்டு அது நாட்டு மருந்து கடையில சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுல உள்ள அந்த தோடு அதுலயும், ஆனா இது நம்ம சாப்பிட்டோம்னா இந்த சாப்பிட்டதெல்லாம் டைஜஷன் ஆகும், நிறைய இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல பண்றாங்க. இந்த ஊறுகாய் ஜாதிக்காயில இல்ல, அது ரொம்ப திக்னஸா இருக்கும் அந்த தோடு. அது நம்ம எவ்வளவுதான் அவங்க இது பண்ணாலும் அந்த ஹார்ட்னஸ் போவாது. ஆனா அதோடைய மருத்துவ குணம் தெரிஞ்சவங்க அந்த டேஸ்ட்னாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டுக்குவாங்க. ஓகே, அந்த சாரி பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இது சங்கரங்கோயில மக்கள் எஸ்கேச் மக்கள் தயார் பண்றது கைத்தறி புடவை. இது கைத்தறியில தான், ஆனா பட்டு மாதிரி இருக்கும். கட்டினா ரிச்சா லுக் இருக்கும். ஆனா ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். எத்தனை லிட்டர் குவான்டிட்டிக்காது? 1 லிட்டர். 1 லிட்டர். இப்போ என்னன்னா மண்பானையில தண்ணி ஊத்துனாலே தண்ணி கீழே ஒழுக ஆரம்பிக்கும்ல. ஆமா. சோ இதுல ஊத்துனா ஒழுகாதா? இது ஒழுகலாம் செய்யாது. இது ஏற்கனவே ஹீட் பண்ணதானே. இல்ல இப்ப நான் நார்மலா மண்பானையில தண்ணி ஊத்தி வச்சாலுமே அடியில தண்ணி சொட்டும் பாத்தீங்களா, ஈரப்பதத்துல சொட்டும்.
அதுக்காக நிறைய பேர் மண்ணெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. அது வந்து நார்மலா இதுக்குன்னு என்ன செய்வாங்க, இது வந்து வாட்டர் பாட்டில் வந்து வாட்டர் தண்ணி ஊத்துறதுனால லீக் ஆகும், எங்கேயும் வெளியில கொண்டு போகுது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க என்ன செய்தாங்க, மண்ணுல செஞ்சுட்டு திருப்பி மண்ணை அரைச்சி வெளியில வந்து ஒரு இது மாதிரி கோட்டிங் மாதிரி கொடுப்பாங்க. அப்படி அதை பூசும் போது அது வந்து அந்த லீக் ஆகாது தண்ணி. இப்ப இது தண்ணி குடிக்கிற என்ன பெனிஃபிட்? இதுல தண்ணி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா தண்ணி குடிக்கிறது கூலிங்கா இருக்கும். நார்மலாவே நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிக்கிறத விட இதுல வச்சு குடிச்சா கொஞ்சம் கூலிங்கா இருக்கு. விளக்கு வாங்குற வேலை இல்லை, நீங்கள் ஒரே விளக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டினியூவாக எரிய விட்டிங்கன்னா 7 மணி நேரம் கம்பல்சரி எரியும், இதே பிரைட்னஸோடு எரியும். இது எடுத்து எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கு ஏற்றுறப்ப சாமி கும்பிட்றப்ப இது 250 ரூபாய். அதுவும் அதே தான். இது சாம்பிளுக்காக வச்சுருக்கேன், ஏன்னா அது போட்டு போட்டு காட்ட முடியாது இல்லையா, அதனால எல்லாமே ஒரே இது தான். அதே மாதிரி மெழுகுவர்த்தி மாடலும் இருக்குது, இதுவும் இருக்குது. சின்னது வந்து 20 ரூபா, இது வந்து 30 ரூபா. அதுலேயே கொஞ்சம் பெருசும் இருக்குது, இது 40 ரூபா. ஆமாம் சார், எல்லாமே வாட்ச் பேட்டரி தான். நீங்கள் நார்மலாக வாட்ச் பேட்டரி இடத்துல போட்டுக்கலாம். 3 பேட்டரி ஆகும் ஒரு விளக்குக்கு. இந்த மாடல் இல்லை மேம், இதான் இருக்குது இப்போதைக்கு தான். ஏன்னா இது சாம்பிளுக்காக தான் வச்சுருக்கேன். எல்லாமே தான், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இல்லை, இது வந்து நான் இந்த இது போடலை, அது போட்டிங்கன்னா உங்களுக்கு எரியும். இப்போ பாருங்க, ஊட்டி ஊட்டி அந்த இடத்துல இருந்து என்னென்ன பொருள்லாம் வந்து இங்க டிஸ்ப்ளேக்கு வச்சிருக்கீங்க? நாங்க வந்து ஊட்டி வரிக்கி அங்கேயே மேக் பண்றது. ஊட்டி வரிக்கி வந்து நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஊட்டி வரிக்கி அப்படி என்ன ஸ்பெஷல் இதுல? பார்க்க வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும், நல்ல பப்ஸ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து நெய்யெல்லாம் நிறைய போட்டு செய்வாங்க, அதனால அங்க ரொம்ப ஃபேமஸ். எல்லா டூரிஸ்ட் எல்லாம் வரும்போது இதுதான் அதிகமா வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் இது வந்து மேரக்கா இல்லைன்னா சவுச்சவுன்னு சொல்லுவாங்க, மேரக்கான்னு சொல்லுவாங்க அங்க. இது வந்து அங்க ரொம்ப ஃபேமஸ், எல்லாருமே எல்லா தோட்டத்துலயுமே வச்சிருப்பாங்க. இது வந்துட்டு நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க நிறைய. இதெல்லாம் சோப்பு தயாரிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆமா, ஷாம்பு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதோட ஃபுட்டுல வந்து இது நம்ம நிறைய அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா கேன்சர்லாம் வராம தடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லது, உடம்புக்கு நல்லது. வேற என்ன பொருள்? வேற வந்து பிளாக் டீ. இது வந்து நாங்க
இருக்கிற இடத்துலயே மேக் பண்ற ஃபேக்டரியில மேக் பண்றது. ஓகே இது வந்து பியூரா இருக்கும். இதுல மிக்சட் எதுவும் இருக்காது, கெமிக்கல் எதுவுமே இருக்காது. மிக்சட்னா இப்போ நார்மல் டீனா இப்போ கடையில விற்பாங்க பாத்தீங்களா, கலப்படம் இருக்கும். இது மேக்சிமம் வெளிநாட்டுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய பண்றாங்க எங்க கம்பெனில இருந்து, நாங்க வேலை செய்யற இடத்துல இருந்து. கிரீன் டீ வந்து கவர் பண்ணி வச்சிருக்கீங்க, டிரான்ஸ்பரண்ட் பாக்கெட் எதுவும் இல்லையா, சீக்ரெட்டா? சரி, பிளாக் டீக்கும் கிரீன் டீக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இது வந்து சுகர் பேஷண்ட் எல்லாம் எடுத்துக்குவாங்க, அது கண்ட்ரோல்ல இருக்கும், வெயிட் லாஸ்க்கு நல்லது. இப்போ இது இது வந்து இப்போ அது வந்து பிரவுன் கலர்ல இருக்கு, இது கிரீன் கலர் இருக்கு, ரெண்டுக்குமே ஒரே லீஃப் தானா? இல்ல லீஃப் வந்து ஒரே லீஃப் என்னன்னா ஃபேக்டரியில வந்து ப்ராடக்ட் பண்றது வந்து மேக் பண்றது வந்து வேற இதுல பண்ணுவாங்க. வேற Procedure ஃபேக்டரி. அதை நீங்க கொதிக்க வச்சீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். அதுல புதினா, லெமன் இப்படி நம்ம இஷ்டத்துக்கு ஃப்ளேவர் கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது வந்து பிளாக் டீக்கு வந்து கம்மியா போட்டோம்னா அதே மாதிரி ஃப்ளேவருக்கு வந்துட்டு நம்ம வந்து புதினா, இஞ்சி ஃப்ளேவர்ல டிஃபரன்ஸ் வருமா இல்ல அதே ஃப்ளேவர்ஸ் தான் இருக்குமா? இல்ல வேற மாதிரி தான் வரும். இது வந்து கொதிக்க வைக்கும்போது கிரீன் கலர்ல தான் இருக்கும், இது கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கும். பால் டீ குடிக்கணும்னா கொஞ்சம் அதிகமா போடணும், குவான்டிட்டி அதிகமா போட்டு கொஞ்சம் டைமிங் எடுக்கும். ஆனா டேஸ்ட் ரொம்ப இருக்கும், நல்லா இருக்கும். இதை குடிச்சிட்டிங்கன்னா வேற கடையிலலாம் குடிக்க பிடிக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். என் பேர் வந்து ஜாஸ்மின்கா, கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து வரேன், ஆனந்தகுழுல இருந்து வந்திருக்கேன். ஓகே, நீங்க கன்னியாகுமரியில இருந்து எந்தெந்த பொருள்லாம் வந்து டிஸ்ப்ளேக்கு வச்சிருக்கீங்க? நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து கொண்டு வந்த பொருட்கள் வந்து ஃப்ராக் மாடல் நைட்டி கொண்டு வந்திருக்கேன், சாதா நைட்டி கொண்டு வந்திருக்கேன், அது வந்து சுங்குடி மாடல் நைட்டி, இது வந்து அல்பைன் கிளாத்து, இது வந்து காட்டன் கிளாத்தில். இது எல்லாமே எங்களுடைய சொந்த தயாரிப்பு, எங்களுடைய குழு மக்களை வச்சு நாங்கள் வந்து தயார் பண்ணி கொண்டு வரோம். இது வந்து நைட்டி, சுங்குடி மாடல் நைட்டி. சுங்குடி மாடல் நைட்டினா? ஆமாம், மெட்டீரியலுக்கு பேர் வந்து சுங்குடி மாடல். ஓகே, ஓ இந்த கிளாத் மெட்டீரியல் பேரா? ஆமாம், அந்த கிளாத்துக்கு பேர் வந்து சுங்குடி. ஓகே, பியூர் காட்டன். இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வருது? இது வந்து நாங்கள் எங்கள் ஊரில் விற்கிறது 300 ரூபான்னு விற்கிறேன், இங்கே 280 ரூபான்னு கொடுக்குறோம். ஓகே, 20 ருபீஸ் கம்மி பண்ணிருக்கீங்களா? ஓகே குட். வேற என்னென்ன பொருளா எடுத்து வந்திருக்கீங்க? வேற வந்து வேர்க்கடலை லட்டு, இது வந்து நாங்க சொந்தமாவே தயார் பண்றது. இதுல வந்து நாட்டு சர்க்கரை, அப்புறம் எள்ளு, வேர்க்கடலை, நெய், இது இவ்வளத்தையும் போட்டு நாங்க சொந்த ப்ராடக்ட், எங்களுக்கு சொந்த புரோட்டீன் லட்டு மாதிரி. ஆமா, புரோட்டீன் லட்டு. நீங்க வேணா கொஞ்சம் டேஸ்ட் சாப்பிட்டு பாருங்க. ஓ, சாம்பிள் பீஸ் நெட். ஆமா, சாம்பிள் வந்து சின்னதாவே கொடுங்க. ஐயோ, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஆனா அங்க நல்லெண்ணெய் ஃப்ரேக்ரன்ஸ் வருது. அதான் நெய் சேர்த்துருக்கோம்ல, நெய் தான். நெய் தான். எள்ளு எல்லாம் போட்டிருக்கீங்க? ஆமா, எள்ளு. நல்லா இருக்கு ரொம்ப. இதுக்கு பிரைஸ் வந்து 70 ரூபாய். வேற அது நேந்திர சிப்ஸ் தானே? இது வந்து நேந்திர சிப்ஸ், இது வந்து 100 ரூபாய், 200 கிராம் வந்து 100 ரூபாய். ஓகே, நேந்திர சிப்ஸ் இது ஒரு பாக்கெட் வந்து எவ்வளோ? 200 கிராம் 100 ரூபாய். 200 கிராம் 100 ரூபாய். இது வந்து கோகனட் ஆயில்ல ஃப்ரை பண்ணுவீங்களா? ஆமா, கோகனட் ஆயில். ஓகே ஓகே. இது எங்க குழு மக்களே செய்யக்கூடிய. ஆக்சுவலா செய்யல நல்லா இருக்கும்ல நேந்திர சிப்ஸ்லாம் வந்து. நல்லா இருக்கு.
மயிலாடுதுறையில இருந்து என்னென்ன பொருள்லாம் இங்க எக்ஸிபிஷனுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? ஹெல்த் மிக்ஸ் மாவு, சிறுதானிய வகை சத்து மாவு வச்சிருக்கோம், அவல் வச்சிருக்கோம், மாப்பிள சம்பா அவல், கருப்பு கவுனி அவல். கருப்பு கவுனி அவல் எது? கருப்பு கவுனி அரிசி வச்சிருக்கோம். ஓ, கருப்பு கவுனி அரிசி. மாப்பிள சம்பா அவல், மாப்பிள சம்பா அவல், கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள சம்பா ரைஸ் வச்சிருக்கோம். ஓகே. இது வந்து நீங்க வந்து உங்க உங்க நிலத்துல விளையிறதா? விளையிறதா? ஓ, உங்க நிலத்துல. ஓகே. இதோட பிரைஸ் எவ்வளவு வருது? இது வந்து 60 ரூபா. கருப்பு கவுனி 60 ரூபாயா? இது வந்து மாப்பிள சம்பா ஓ, மாப்பிள சம்பா 100 ரூபா. இது ஹாஃப் கேஜ் 100 ரூபாயா? ஓகே, ஹாஃப் கேஜ் 100 ரூபாய். இது மாப்பிள சம்பா அரை கிலோ 60 ரூபா. ஓகே, வேற என்ன பொருள்லாம் வச்சிருக்கீங்க? இது கோதுமை மாவா? கோதுமை மாவு. ஓகே, வேற என்ன மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இட்லி மிளகாத்தூள், இடியாப்ப மாவு, அரிசி மாவு தனியா, இடியாப்ப மாவு தனியா. ஓகே. அரிசி மாவுக்கு இடியாப்ப மாவுக்கு என்ன வித்தியாசம்? இடியாப்பம் அரிசி மாவு வந்து ரெண்டுமே பவுடர் கன்சிஸ்டன்சில தான இருக்கும். சோ அது அப்படியே இடியாப்ப மாவு வந்து அது வெந்நீரை மட்டும் கொதிக்க வச்சு இது பண்ணிடலாம். அரிசி மாவு கோலத்துக்குலாம் பயன்படுத்துவாங்க, குடிகொல்கட்டெல்லாம் செய்வாங்கல்ல. ஓகே, அதை விட இது ரொம்ப நைஸா இருக்கும். அந்த பவுடர் ஈஸியா மிக்ஸ் பண்ணி சுட்டுறலாம். ஓகே. நலுங்கு மாவுலாம் எடுத்துக்கணும், மஞ்சளுக்கு பதிலாக போய் போடுறாங்கல்ல நலுங்கு மாவு. ஓகே. இதுல என்னென்ன வகையான ஹெர்பல்ஸ்லாம் இருக்கும்? இதுவும் நீங்க ஹோம்மேட் தானா? ஹோம்மேட் தான். என்னென்ன வகையான ஹெர்பல்ஸ்லாம் இருக்கு இதுல? ரோஸ் எல்லாத்தையும் காய வச்சு, ஃப்ளவர் எல்லாமே காய வச்சு, கஸ்தூரி ரோஸ் பெட்டல், கஸ்தூரி டர்மரிக், கிரீன் கிராம், நீம் லீஃப், dried amla, sandalwood, orange peel, etc. எல்லாமே காய வச்சு ஓகே வச்சு நாங்களே தயாரிப்போம். சிறுதானிய வகை இது அடை மிக்ஸ். அடை மிக்ஸ். இது வந்து சத்து மாவு கஞ்சி. சத்து மாவு. இதோட பிரைஸ்லாம் எவ்வளவு வருது? 260 ரூபா. 260 ரூபா. ஓகே, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்னென்ன பொருளை வந்து இந்த கண்காட்சிக்காக எக்ஸிபிஷன்? நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய், ஓகே, சாம்பார் பொடி. ஓகே. இது வந்து சுத்தமான செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய். ஆமாங்க. ஓகே, இதோட பிரைஸ் எவ்வளோ? 400 ரூபாங்க. 400 லிட்டர் 400. ஆமாம். ஓகே, 1 லிட்டர் நல்லெண்ணெய் 400 ருபீஸ். ஓகே, இதெல்லாம் வந்து கடலெண்ணெய்? கடலெண்ணெய் 260 ரூபா மேம். 260. ஆமாங்க. இது ஒரிஜினல் செக்குல ஆட்டின கடல் எண்ணெயா? நாங்களே சொந்தமாக வாங்கி செக்கில் ஆட்டி விற்பனை பண்ணுறதாங்க. ஓகே. இப்போ சென்னையில இருந்து எக்ஸிபிஷனுக்கு என்னென்ன பொருள்லாம் வந்து காட்சிக்கு வச்சிருக்கீங்க? ஹேண்ட்மேட்லயே பண்ற காஸ்மெட்டிக்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நீங்க பியூட்டிஷியனா? இல்ல நான் காஸ்மெட்டாலஜி முடிச்சிருக்கேன். ஓகே. இதுல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் இல்லாம நேச்சுரலா எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுல தான் நான் பண்ணியிருக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபேஷியல் பாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 ரூபாய் தான். இது ஒரு ஃபேஷியல் பாம் குட்டி குட்டியா இருக்கு. எடுத்து காட்டுறீங்களா கொஞ்சம்?
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வாட்டர் வச்சு ரப் பண்ணோம் அப்படின்னாலே நல்லா நுரை வரும். அந்த நுரையை வச்சு மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணால் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். ஓகே. ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் வந்து இது 5 rupeesலேயே வந்து கொடுக்கும். ஸோ இது நேச்சுரலாகவே நம்ம பண்ணுறது. ஓகே, பாக்ஸ்ல வச்சு நம்ம வேணும்ன்றப்ப ஃபேஸ் வாஷ் இப்போ பண்ணிக்கலாம். ட்ராவல்லாம் போகும்போது என்னென்ன எடுத்துக்கலாம். ஃப்ளேவர்ஸ்லாம் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ரோஸ் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, கோட் மில்க், ரெட் வைன், சாஃப்ரான், குக்கும்பர், நீம் இருக்குது. பிம்பிள் ஃப்ரீக்குன்னு தனியாக பண்ணுறோம். ஓகே. சார்கோல் இருக்குது, மஞ்சஸ்டா. குங்குமாதி ஆயிலோட மெயின் இன்கிரிடியன்ட் மஞ்சஸ்டா தான். ஸோ அந்த மஞ்சஸ்டா வச்சு நம்ம வந்து ஃபேஷியல் பாம்ஸ் கொடுக்குறோம். சோ இதெல்லாம் வந்து சோப் ஐட்டம். இதெல்லாம் சோப்ஸ். இதெல்லாம் ட்ரிபிள் ஆயில் அண்ட் ட்ரிபிள் பட்டர்ல ரெடி பண்ற சோப்ஸ். ட்ரிபிள் ஆயில்னா ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில். ட்ரிபிள் பட்டர்ன்றது கொக்கோ பட்டர், மேங்கோ பட்டர், அவகேடோ பட்டர். ஸோ இந்த 3 பட்டர்ஸ் அண்ட் 3 ஆயில்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ற சோப். இது ஒரு சோப் ரெடி பண்ணவே எங்களுக்கு 45 days ஆகும். ஸோ அது 45 days கழிச்சு தான் நாங்க இங்க சேல்ஸ்க்கே கொண்டு வர முடியும். இதெல்லாம் என்னென்ன வெரைட்டிஸ்? இதுல வந்து மஞ்சஸ்டா இருக்கு. இது வந்து பிளாக் ஸ்பாட் ரிமூவலுக்குன்னு ரெடி பண்றது நம்ம. பிளாக் ஸ்பாட் ரிமூவல் இல்ல நீம் கூட வந்து சில எசென்ஷியல் ஆயில்ஸ் ஒரு 11 எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணி அதை ரெடி பண்ணுவோம். இது வந்து குப்பை மேனி. இது ரோஸ் இருக்கு. இது வந்து கோட் மில்க் ஒரு லேயரும் சார்கோல் ஒரு லேயர். இது பிளெயின் சார்கோல், கோட் மில்க். சார்கோல் போறதால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு? சோப்பா இது? சோப்பே தான் இது. இது வந்து பிம்பிள் ஃப்ரீ பண்ணும், பிளாக் ஸ்பாட் ரிமூவ் பண்ணும். ஃபேஸை வந்து ஆயிலியா இருக்குல்ல, நிறைய பேருக்கு ஆயில் இருக்கும் இல்லையா, அந்த ஆயில் எக்ஸஸ் ஆயில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணிடும். இப்போ இது போடும்போது கருப்பாகாதா? உண்மையாகாது. அதுல இருந்து பிளாக் வந்தாலுமே வந்து ஒன்றும் ஆகாது. இது ஒரிஜினல் ஆக்டிவேட்டட் சார்கோல் நம்மளே ரெடி பண்ணி அந்த சார்கோல்ல தான் சோப்பே ரெடி பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே இதுன்னு இருக்கா? இதெல்லாம் ஆயில்ஸ். இதெல்லாம் ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆயில்ஸ். எனக்கு ஹேர் கொட்டிட்டே இருக்கு, ஏதாவது நல்ல ஆயிலா சஜஸ்ட் பண்ணுங்களேன். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு. இதுல வந்து நம்ம 18 இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்மெரி, கேஷவர்தனி, பிரிங்கராஜா, அதுக்கப்புறம் வெந்தயம், கருஞ்சீரகம், கருவேப்பிலை, மருதாணி, அந்த மாதிரி 18 ஐட்டம் ஆட் பண்றோம். இது சும்மா அப்படியே கொதிக்க வச்சு வடிகட்ட மாட்டோம். நம்ம வந்து ஒரு 21 நாள் இதை வந்து எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு வெயிலே வந்து எடுத்து வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சன்னோட ஹீட்ல தான் அது பிளெண்ட் ஆகுமே. ஸோ அப்போ வந்து நம்ம ஹேருக்கு வைக்கும் போதுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல க்ரோத் கொடுக்கும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு உள்ள இருக்க ஃபாலிகல்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அடர்த்தியா இருந்தது, முடி கொட்டிருச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இப்போ ரொம்ப தின்னாயிடுச்சுன்ட்டுலாம். ஸோ அதுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஆரம்பத்திலே எனக்கு அடர்த்தி கிடையாது, சுருட்ட முடி இப்படியே வாடி வரைக்கும் போயிடுச்சு. ஸ்ட்ரைட்டா வரதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு ஷாம்பூஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் கஞ்சில இப்போ ஷாம்பூ ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம ஹேர் க்ரோத்துக்குன்ட்டு. ஓகே. ஸோ இதுல வந்து ரைஸ் கஞ்சி ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஷேக்காவும் ஆட் பண்ணியிருக்கோம் ஹேர் க்ரோத்துக்குன்னு ரெடி பண்ணி. ஷேக்கை போட்டா ஹேர் வந்து ட்ரையா வந்துடும் சொல்லுவாங்க. அதுக்காக ரைஸ் கஞ்சி ஆட் பண்ணுவோம். ஓகே, ரெண்டுத்தையுமே கலந்து ஹேர் சாஃப்ட் பண்றதுக்கும் ஹேர் க்ரோத்தும் கொடுக்கும். உங்களுக்கு ஹேர் நல்லா சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு நல்லா சாஃப்டா வேணும்னா சங்குப்பூ ஷாம்பு வந்து இதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து ஹேர் ஷைனிங் அண்ட் சாஃப்ட்னஸ்க்காக தான் ரெடி பண்றோம். இது கலர் கூட ஆர்டிஃபிஷியல் கிடையாது, ஒரிஜினல் சங்குப்பூல இருந்தே ரெடி பண்றது தான். ஓகே. சங்குப்பூ ஷாம்பு, சங்குப்பூ இருக்கு, ரோஸ்மெரி இருக்கு, கோட் மில்க்ல ஷாம்பு இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபேஸ் வாஷஸ். இதெல்லாம் ரெட் வைன்ல நம்ம 4 வரை 5 இப்போ வந்து இப்போ எனக்கு என்னன்னா வைன் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணா என்னென்ன பெனிஃபிட் இருக்கு? வைன் வந்து நல்லா க்ளோயிங் கொடுக்கும். ஓகேங்களா, ஃபேஸ்ல இருக்க ரிங்கிள்ஸை கிளியர் பண்ணும். ஆன்டி ஏஜிங் தான் ஆக்சுவலா மெயினா. ஓகே. ரிங்கிள்ஸ் என்னது? ரிங்கிள்ஸ் வந்து இந்த கண்ணு கீழே சுருக்கம்லாம் வரும்ல, ஏஜ் ரிலேட்டடா நிறைய பேருக்கு பார்த்துருக்கீங்களா, ஒரு 30+ இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த கண்ணு கீழே சுருக்கம் வரும். அந்த சுருக்கத்தெல்லாம் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும், நல்லாவே நல்ல க்ளோ கொடுக்கும் ஃபேஸ். ஓகே. இப்போ இது பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இது வந்து நம்ம டார்க் சர்க்கிள், அண்டர் ஐ டார்க் சர்க்கிள், காஃபி கொட்டை. ஓகே. இதுல வந்து 11 எசென்ஷியல் ஆயில் கூட காஃபி கொட்டை ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே. இது என்ன பண்ண முடியும்? இது வந்து கண்ணை சுத்தி கருவளையம் இருக்கும் பாத்தீங்களா, ஸோ அவங்க இது யூஸ் பண்றாங்கன்னா இந்த கண்டெய்னர் முடியறதுக்குள்ளவே அவங்களுக்கு கிளியராகவே போயிடும். டார்க் லைன் இருக்கா? இருக்கு. நான் நல்லா தூங்குறேன், எனக்கு எப்படி வந்தது தெரியலையே. ஃபோன் நிறைய பாக்குறீங்க போல. ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இதெல்லாம் வந்து குங்குமாதி சீரம் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே பண்றது தான். இது சாஃப்ரான், இல்லை மஞ்சஸ்டா, திருப்பலா, அப்புறம் தசமுலா பவுடர், கோட் மில்க் எல்லாமே ஆடட் இதுல. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல நம்ம 21 days ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க சேல்ஸ்க்கே கொண்டு வருவோம். ஓகே. 21 நீங்க அவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்து தான் இங்க வந்து எக்ஸிபிஷனுக்கு வைக்கவே செய்றீங்களா? நான் வந்து இப்போ ஒரு பேட்ச் இங்க சேல் ஆகுது அப்படின்னாலும் அடுத்த பேட்ச் வந்து நாங்க ரெடி பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் ஒரு யூனிட் மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து என்னன்னா நாங்கள் இது மாதிரி ஒரு பேட்சாகவே இப்போ மகளிர் குழுல இருந்து நாங்கள் இருக்கோம் இல்லைங்களா, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அது யூனிட் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கிறதுனால நாங்கள் இது முடியுது அப்படின்னா நாங்கள் அடுத்த பேட்ச் ரெடி பண்ணி வச்சிருவோம். ஏன்னா டைம் டியூரேஷன் இதெல்லாம் இப்போ 45 நாள் ஆகுதுன்னா நாங்கள் இப்போ அடுத்த ப்ராசஸ் இங்கே வருது அப்படின்னா அடுத்தது அங்கே ரெடி பண்ணி அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே. ஸோ இங்கே சேல் ஆகிறது போக அடுத்து ஒரு பேட்ச் முடிய இப்போ இந்த சோப்பில் எங்கிட்ட 5 தான் இருக்குது அப்படின்னா நாங்கள் அடுத்த சோப்பு அது ரெடி பண்ணிடுவோம் உடனே. ஸோ 5ன்றது கம்மி நான் சொல்கிறது. நாங்கள் இப்போ ஒரு 50 சோப்பு ஒரு டைம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு 10-15 தான் இருக்குன்னா அடுத்த பேட்ச் போட்டுருவோம். இது ஒரிஜினல் காஃபி பீனா? ஒரிஜினல் காஃபி கொட்டை. ஸ்மெல் அவ்வளோ தெரியாது. இல்லை வருது நல்லா வருதா?